பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே கடந்த வாரம் முழுவதுமாய் நம்மை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். இதோ இந்த புதிய வாரத்தையும் வாரத்தின் முதல் நாளையும் காண அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்ததற்காய் அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அனுதினமும் நாம் இந்த வார்த்தையை சொல்லி வருகிறதுனாலே தேவனுடைய நாமத்தை நாம் அனைவருமாய் சேர்ந்து மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நினைவில் வையுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்காணிக்கின்ற தேவனாய், நம்மை விசாரிக்கிற தகப்பனாக, நம்மளை சேர்த்தனைத்து பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு ராஜாவாக நமக்கு அவர் நம்முடைய வாழ்விலே கடந்து வருகிறார் அல்லவா? அவருக்கு நன்றி இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்துக்கு சாட்சியாய் எப்பொழுதும் சதா காலங்களிலே நாம் நிலைத்திருப்போம். அவரையன்றி நமக்கு வேறு எந்த இடத்திலேயும் ஆதரவும் துணையும் நமக்கு வருகிறதில்லை. சரீரத்துக்கு ஏற்ற பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் நம் குடும்பத்தையும் கிருபையோடு வல்லமையோடு அவர் விசாரித்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அதற்காய் தேவனை ஸ்தோத்திர செலுத்தி நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்திக் கொள்வோம். இதோ இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று உங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை நிறைவேற உங்கள் இருதயத்தின் விருப்பத்தையும் உங்கள் இருதயத்தின் யோசனையின் சிந்தனைகளையும் அவர் நிறைவேற்றி இந்த வாரத்திலே புதிய ஆசீர்வாதங்களை, புதியதொரு காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து அநேக நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியத்தை, மன விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றி உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி உங்களை அவருக்கு முன்பாக இந்த பூமியிலே சாட்சி உள்ளவராக நிறுத்தி காத்துக்கொள்வார். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்த என் தேவாதி தேவனே, உமக்கே கோடான கொடி ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீ பயப்படாதே என்று என்னோடு கூட இருந்து என்னை தைரியப்படுத்தினவரே, என்னை மகிமை நாளை நிரப்பி உமக்கு சாட்சியாய் நடத்திருக்க எனக்கு நீர் கேடகமாய் இருந்தவரே, உமக்கு 1000 ஸ்தோத்திர பலிகளை அனுதினமும் செலுத்தினாலும் போதாத ராஜா என்று அவரை நாம் துதிப்போம். உனக்கு பெரிய காரியம், பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன மகாராஜாவே, நான் சோர்வடையும் நேரங்களிலே, பலவீனம் அடையும் காலங்களிலே, என் சரீரம் குறுகி போன சமயங்களிலே, என் சரீரத்தில் பலவீனம், வியாதியின் துக்கம் அதிகரிக்கும் நாட்களிலே எனக்கு நீர் பலனுமாய் இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா என்று அவரை நாம் துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ எத்தனையோ மக்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கூடாமல், அவரை வணங்கக்கூடாமல், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவ மகிமையின் வல்லமையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு கருவியாக நாம் பயன்படுவோமா? இன்று முதற்கொண்டு என் தகப்பனே, நீர் செய்த அதிசயத்தை, ஆச்சரியத்தை, அற்புதத்தை என் மனதிலே வைத்துக்கொண்டு நான் அந்த மகிமையான காரியங்களை மண்ணிலே புதைத்து வைக்கிற ஆத்துமாவாய் இராதபடி
பலன் கொடுக்கிற ஆத்மாவாக மற்றவர்களை நாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய, உம்மை துதிக்கக்கூடிய ஒரு பாக்கியமுள்ள மகனாக என்னை நீர் தகுதிப்படுத்தும். மற்றவர்களை நான் தகுதிப்படுத்த உம்முடைய வல்லமையினாலே அவர்களை அழைத்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். எத்தனையோ சமயங்களிலே நாம் எதிர்பார்க்காத நேரங்களிலே கர்த்தர் நமக்கு உதவியாயிருந்து பெரும் பலனாயிருந்து பாதுகாத்து கொண்ட அந்த அதிசயத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போமா? எடுத்துரைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் துதி கன மகிமை எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.